வணக்கம். இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சினிமா ஹிடன் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன்னொரு சேனலுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கோம். அந்த சேனல் விசிட் பண்ணி பாருங்க. அதுல ஹிடன் டீடைல்ஸ் மற்றும் மிஸ்டேக் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நம்ம விஷால் அவருடைய சக்கரா படத்துக்கு அப்புறமா விஷால் அவருடைய நடிப்புல துப்பறிவாளன் படத்துக்கான 2ஆம் பாகம் உருவாக இருக்கு. இதற்கு இடையில விஷால் மற்றும் ஆர்யா 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்துல இணைஞ்சிருந்தாங்க. அந்த ஒரு படத்தை ஆனந்த் சங்கர் இயக்குறாரு அப்படின்ற அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை படத்தின் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஷால் மற்றும் ஆர்யா இணைஞ்சிருக்கக்கூடிய அந்த படம் சம்பந்தமா சில முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை படத்தின் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. விஷால் மற்றும் ஆர்யா இணைஞ்சிருக்கக்கூடிய விஷால் அவருடைய 30வது படமாகவும் ஆர்யா அவருடைய 32வது படமாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஹைதராபாத்ல இருக்க ராமோஜிராவ் பிலிம் ஸ்டுடியோல ரொம்பவே விறுவிறுப்பா இந்த படத்துக்கான ஷூட்டிங் நடைபெற்று வருது. ஏற்கனவே விஷால் மற்றும் ஆர்யா 2 பேருமே இதற்கு முன்பு இயக்குனர் பாலா இயக்கத்துல வெளிவந்திருந்த அவன் இவன் அப்படின்ற ஒரு படத்துல அண்ணன் தம்பியா நடிச்சிருந்தாங்க. அதே போல தற்போது விஷால் மற்றும் ஆர்யா 2 பேருமே ஆனந்த் சங்கர் இயக்கத்துல விஷால் அவருடைய 30வது படத்திலையும் ஆர்யா அவருடைய 32வது படத்திலையும் இணைஞ்சிருக்காங்க. இந்த படத்துல விஷாலுக்கு வில்லனா ஆர்யா இந்த படத்துல பிளே பண்ணிருக்காரு. இந்த ஒரு படத்துல விஷால் அவருக்கு ஜோடியா டிக்டாக் பிரபலம் மிருநலி நடிச்சிருக்காங்க. அதே போல ஆர்யா அவருக்கு ஜோடியா சமீரா ரெட்டி நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு தமன் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. இந்த படத்துக்கான டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் அதாவது நாளைக்கு 25ஆம் தேதி மாலை 5 மணிக்கு வெளியாகும் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கிய அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா படத்தையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது ஒருபுறம் இருந்தாலும் புயல் அப்படின்ற மிகப்பெரிய பிரச்சனை பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில போயிட்டு இருக்கு. அந்த ஒரு வேளையில இந்த ஒரு டைட்டிலுக்கான அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா படத்தையும் கொடுத்திருக்காங்க. சோ என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம்.